அந்த கம்பெனி அதுவும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து பிரியா சினிமாஸ் டெல்லிலேயும் வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் சினிமாஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? எ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜய் பிஜ்லியோட அப்பா வந்து பாஸ்ட் அவே. அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜய் பிஜ்லி வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா? இல்ல சினிமா மட்டும் வச்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டுருக்கப்ப, அவர் சினிமா மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கம்ப்ளீட்டா மூடிட்டு, சினிமாவ மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் சினிமாவ மட்டுமே வந்து டெவலப் பண்ணி, அந்த ஒரு ஸ்க்ரீன்ல வந்து படத்த மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால இருக்க வில்லேஜ் ரோட் ஷோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து, இவரு வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் மூலியமா வந்து ஜாயின் ஆகுறாரு. இந்த பிரியா தியேட்டர்ஸ் கூட வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்பதான் வந்து இவுங்க வந்து பிரியா வில்லேஜ் ரோட் ஷோ அப்படின்ற ஒரு சினிமா வந்து அப்பதான் வந்து 1995ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் உருவாகுது.